இன்னொரு ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வீட்லயும் குறைஞ்சது எப்படி இருந்தாலும் ஒரு ஓட்டுனாச்சும் விஜய்க்கு விழுகும். இளைஞர்கள் ஓட்டு. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை இருந்தாங்கன்னா, அந்த பிள்ளையால ஒரு ஓட்டு விஜய்க்கு விழுகும். ஏன்னா அவங்க ஃபேனா அந்த பிள்ளை 17 வயசா இருந்துச்சுன்னா இல்ல 18 வயசா இருந்துச்சுன்னு சொல்றேன். 18 வயசா 17 வயசுன்னு 18 வயசு இப்போ நேற்று பார்க்க போனீங்கன்னா பல பேர் ரொம்ப சின்ன பசங்க எல்லாருமே. அதில் எத்தனை பேருக்கு வாக்கு இருக்குன்றது நமக்கு தெரியாது. இந்த தேர்தல் வரப்போகுது. இப்போ தேர்தல் 2026 தேர்தல் 8 மாதம் இருக்குது. வாக்காளர் பட்டியலாம் சரி பார்த்துட்டாங்க. இனிமேல் சேர்த்துங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த வயசு வந்தால் தான் அப்படிங்கும்போது எத்தனை பேர் வாக்காளர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்றது நீங்கள் சமூக வலைத்தளங்கள் எடுத்தாவே விஜய்க்கு நெகட்டிவாக பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி விங்கு தான். இப்போ நாம் தமிழராக இருக்கட்டும், திமுக அவங்கள சேர்ந்த பேச்சாளர் மட்டும் தான் பேசுவாங்க தவிர பொதுமக்கள் யாரும் அந்த விஜய் அவர்களை இப்போ ஒரு தரக்குறைவாவோ விமர்சனம் வைக்கிறது கிடையாது. நீங்கள் பொதுமக்கள்கிட்ட போய் கேட்குறதே கிடையாது. நீங்கள் இவங்களா ஒரு ஐடி விங்கை வச்சுட்டு ஒரு வார் ரூமு ஐடி விங்க்லாம் வச்சுட்டு இவங்களோட செய்திகளை போடுறாங்க. எதிர்த்தோ சரி ஆதரிச்சோ சரி போடுறாங்களே தவிர நீங்கள் சமூக வலைதளங்களை நம்பி நீங்கள் ஓட்டு வாங்கணுங்கிறது முடியாது. நாம் தமிழருக்குலாம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. அவங்க ஒரு விங்க் வச்சுருக்காங்க. அண்ணாமலைக்கு இல்லாத வாடுறோமா, அண்ணாமலை பில்டப் பண்ணி ஒரு குரூப் இருந்தது இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு வாக்கா மாறும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனாலும் இப்போ நீங்கள் என்ன தேர்தல் வந்தால் தான் தெரியும். ஆனால் இவங்க வாக்கு வங்கியே இன்னும் நிரூபிக்கலைங்கிறது உண்மை தானே. ஆமாம், இவங்க எந்த இடைத்தேர்தலில் கூட நிற்கல. இவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குன்றது எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னா அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும் அனைத்து தொகுதிகள்லேருந்தும் ஒரு இடத்துல நேராக குவிஞ்சிருக்காங்க. ஆமாம். இது எத்தனை லட்சம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? முன்பு அந்த கூட்டம் 2 நாள் முன்னே இந்த கூட்டம் எத்தனை லட்சம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 லட்சம் இருக்குமா? இருக்கலாம். அந்த அளவு தான் இருக்கும். அதில் கெப்பாசிட்டியே 1.5 லட்சம் பேர் தானே கெப்பாசிட்டி. ஆமாம், அந்த கெப்பாசிட்டியே அவ்வளோதான் நம்ம